Hi, hello, welcome to Maxima channel 12th CBSE Mathematics Matrices. So, நம்ம இது வரைக்கும் 6 sums பார்த்தாச்சு. இப்போ நம்ம 7th sum பார்க்க போகிறோம். Exercise 3.2ல question number 7. So, find x and y if x plus y and x minus y ரெண்டு கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ அல்ஜிப்ராவில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் அங்கே அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த ஹோல் நம்பருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, மேட்ரிசஸ் இருக்குது. மெத்தட் எல்லாம் அதே மாதிரி தான். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒய் கேன்சல் ஆகிடும், எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒய் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 2x. இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ண வேண்டியதான். 7 + 3 10, 0 + 0 0, 2 + 0 2, 5 + 3 8. ஓகேவா? 2x. அப்போ x = இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், 2ஆல் டிவைட் பண்ணி போட வேண்டியதுதான். ஓகேவா? x என்ன வேல்யூ வருது, 5014. இப்போ நம்ம என்ன பண்ணணும், y கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், 5014 + ஒய். அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ ஒய் = இதிலேருந்து எதாவது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? 7 - 5 0 - 0 2 - 1 5 - 4. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, 1 and 2 என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதுபோல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், எக்ஸு கேன்சல் ஆகிடும், -2yன்னு வரும். ஓகேவா? 2y +2yன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து y = எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சி போடலாம். எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ 7th சம்லேயே செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 3y கொடுத்துருக்காங்க, 3x + 2y கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம 1 2 எடுத்துக்கலாம், 3 4 எடுத்துருக்கேன். நீங்கள் 1 2 எடுத்து வச்சு போட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போது இதை ஒன்று எக்ஸை ஈக்குவலாக மாற்றணும், இல்லைன்னா ஒய்யை ஈக்குவலாக மாற்றணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 3/3 அண்டு 4/2. ஓகேவா? ஸோ அப்போ எது கேன்சல் ஆகும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x. அப்போ எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒய் வரும். ஓகேவா? இப்போ 2ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை விட்டுறக்கூடாது, இதை பண்ணிவிட்டு இதை விட்டுறக்கூடாது. ஹோல் ஈக்குவேஷனுமே நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, 4x + 6y = இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது 3x + 2y 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். 9x + 6y. ஓகேவா? அப்போ என்ன கேன்சல் ஆகுது, ஒய் கேன்சல் ஆகுது, எக்ஸோட வேல்யூ வருது. ஸோ 3 × 2 6, 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 5 15. ஸோ ஃப்ரம் 5 and 6 இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ண போகிறோம், ஒய் தான் கேன்சல் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ இதுலேருந்து எது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 4x - 9x 6y - 6y, ஒய் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வருது, -5x = 4 - 6 6 - 6 8 -3 0 - 15. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 4 - 6 -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 6 + 6 12. அப்போது இதேமாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 + 3 11. ஸோ -15. அப்போ x = என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணி போட்ட வேண்டியதான். ஸோ -1/5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ 5 கேன்சல் ஆகிடும், -2 5 கேன்சல் ஆகிடும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால அது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே -11/5, இங்கே -15/5னா
கேன்சல் பண்ணிட்டா 3 ஆகிடுது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 3y = 2. இப்போ 3y = 2னா இது இந்த பக்கம் வந்துடும் இல்லையா? இப்போ 2ஆல் என்ன பண்ணணும்? உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/5 - 24/5 - 22/5 6. இப்போ 3y = 2. இந்த மேட்ரிசஸ் மைனஸ் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடணும். ஸோ 2 - 4/5 3. ஏற்கனவே ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ்னால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 24/5 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 - 6. இப்போ எல்சிஎம் எடுத்து போடணும். 5 × 2 10 10 - 4 6 6/5 5 × 3 15 24 + 15 39/5 5 × 4 20 20 + 22 42/5 0 - 6 -6. இப்போ y = இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? 3ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஸோ 1/3. அப்போ ஆன்சர் என்ன வருது? 2/5 இன்ட்டு 1/3னா 39 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 13 ஆகிடும். ஸோ 42 3ஆல் டிவைட் பண்ணால் என்னது? 14 ஆகிடுது. ஓகேவா? ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது என்னது எல்சிஎம்லாம் எடுத்து போடணும் கடவுளே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை முதல்ல நம்ம எதை கேன்சல் பண்ணி போட்டோம்? ஸோ இதை கேன்சல் பண்ணியிருக்கோம், ஒய் கேன்சல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுவும் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒய் வந்துடும். ஒய்யோட வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த எல்சிஎம் எடுத்து போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6x + 9y. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸை தானே கேன்சல் பண்ணோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் 6x - 6x 0 ஆகிடும். 9 - 4y என்ன ஆகிடும்? 5y ஆகிடும். ஸோ 5y இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணும். 6 - 4 9 - of -4 12 - of -2 0 - 10. ஸோ 5y = 2 மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 13 14 -10. அப்போ y = 5ஆல் டிவைட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? -10/5ன்றதால -2. இதெல்லாம் கேன்சல் ஆகாது, அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.